இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கசகசப்பட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கி வச்ச 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ மோர் ஊற்றிக்கலாம். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.